உங்களை பிடிக்காதவர்களை கையாளும் சில ரகசியங்களை பார்ப்போம். இந்த உலகத்தில் யாருமே ஒருமுறையாவது புண்படாமல் வாழ்ந்ததே இல்லை. நாம் அமைதியாக இருந்தாலும், யாரையும் காயப்படுத்தாமல் நடந்தாலும், யாரோ ஒருவரின் வார்த்தைகள் நம்முடைய மனதை ஆழமாக காயப்படுத்தி விடுகின்றன. அந்த நேரத்தில் நமக்குள் ஒரே ஒரு கேள்வி எழுகிறது. நான் தான் தவறு செய்தேனா? நான் இப்படியெல்லாம் சகித்து கொள்ள வேண்டுமா? ஆனால் உண்மை என்னவென்றால், நம்மை புண்படுத்தும் எல்லா மனிதர்களும் நம்மை விட வலிமையானவர்கள் அல்ல. பல நேரங்களில் அவர்களுக்குள்ளே இருக்கும் கோபம், பொறாமை, நிறைவேறாத கனவுகளின் வெளிப்பாடுதான் அது. நாம் நல்லவர்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று எந்த விதியும் இல்லை. தொடர்ந்து அவமதிப்பையும் மரியாதையற்ற பேச்சையும் சகித்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த வலி நம்மை உள்ளுக்குள் உடைத்துவிடும். அமைதி அழகுதான், ஆனால் சுயமரியாதை இழக்கும் அமைதி அல்ல, அது அழிவு. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். அந்த எல்லையை யாராவது மீறுகிறார்கள் என்றால் அங்கு நாம் நிறுத்து என்று சொல்ல வேண்டும். அது கோபம் அல்ல, அகந்தை அல்ல, நம்மை நாமே மதிக்கும் செயல். எல்லா இடங்களிலும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை புரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கு நாம் எவ்வளவு பேசினாலும் அது பயனளிக்காது. சில நேரங்களில் அமைதியாக விலகி போவதுதான் மிகச்சிறந்த பதில். விலகி போவது தோல்வி அல்ல, பலவீனம் அல்ல, நம்முடைய மன அமைதியை பாதுகாக்கும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. இந்த வாழ்க்கை எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்கப்படவில்லை. நம்மை மதிக்கும் இடத்தில் நம்முடைய இருப்பு அர்த்தமுள்ளது. நம்மை தொடர்ந்து காயப்படுத்தும் இடத்தில் நாம் தங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. வலி நம்மை உடைக்க வருவதில்லை, உணர வைக்க வருகிறது. யார் நம்முடையவர்கள், யார் நம்மை பயன்படுத்துவார்கள் என்பதை நமக்கு புரிய வைக்கவே வலி வருகிறது. நம்மை நாமே நேசிக்க தொடங்கும் நாளிலிருந்து யார் என்ன சொன்னாலும் நம்முடைய மனம் எளிதில் குலையாது. ஏனெனில் நம்முடைய மதிப்பு என்ன என்பதை நாம் அறிந்திருப்போம். அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்லவர்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் சகிக்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்தில் நீங்கள் இருப்பதே உங்கள் தவறாக மாறிவிடும். உங்களை மதியுங்கள், உங்களை காப்பாற்றுங்கள். உங்கள் அமைதியே உங்களின் வெற்றியாக முடியும். நம்மை புண்படுத்துவர்களை நாம் மாற்ற முடியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை எப்படி பாதுகாப்பது என்பது நாம் எப்போதும் தேர்வு செய்ய வேண்டும். சுயமரியாதை உள்ள இடத்தில்தான் உண்மையான அமைதி கிடைக்கும். நன்றி.